நெய் சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம், எல்லாரும் சாப்பிட்லாம். உடனே டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். நெய், சீரகம், உப்பு, கடலைப்பருப்பு, சாப்பாடு, மிளகுத்தூள், சாப்பாடு வெடித்த சாப்பாடு. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு போட்டு இதை மாதிரி வதக்கிடுங்க. நல்லாயிருக்கும். அதில் சாப்பாட்டில் சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சீரகம் போட்டுடலாம். சீரகம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ சாப்பாடல்லி அதில் உதிரி உதிரியாக சேர்த்துருங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இப்போ உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா சாப்பாடை கலருங்க. தேவையான அளவு சாப்பாடு போட்டு கலருங்க. செய்து உடனே சாப்பிட்றணும், வச்சுலாம் சாப்பிட முடியாது. செய்து சுட சுட சாப்பிட்றலாம். இதுக்கு பதார்த்தம் எதுவும் தேவையில்லை, இந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா போதும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன், அடிக்கடிக்கு செய்வீங்க. நல்லா கலருங்க. அடி பிடிச்சிட்டு போது கலருங்க. இப்போ நெய் ஊற்றிடுங்க. நமக்கு தேவையான நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்ட பிறகு நல்லா கிளறி விடுங்க. எல்லா சாப்பாட்லேயும் நெய் போடுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. சிம்மில் வச்சு கிளறுங்க, வேகமாலாம் வச்சு கிளறாதீங்க. நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க. சின்ன பாத்திரம் வச்சு கிளறாதீங்க, பெரிய பாத்திரம் வச்சு கிளறினா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சின்னது வச்சு கிளறினா கீழே மேலே கொட்டும். அதனால் நல்லா பெரிய பாத்திரம் வச்சு கிளறுங்க. இது 2 பேர் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு. அவ்வளோதான், கலரியாச்சு. கலரிட்டு அப்படியே விட்டுருங்க. நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி கலரிக்கலாம். இப்போ நெய் பத்தலைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கலராங்க. நமக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம். இப்போ மிளகுத்தூள் போட்டு நல்லா கலருங்க. இது சாப்பாடு வெற வெறையாக வெடிக்கணும். ரொம்ப கொலன்னு வெடிச்சிங்கன்னா ரொம்ப கலரும்போது கொலன்னு ஆகிடும். ஆனால் குழந்தைங்களுக்கு நல்லா கொலன்னு ஆக்கி கொடுக்கலாம். நல்லா கலரி கொலன்னு ஆக்கி கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நெய் சோறு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்கூலுக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது இந்த சாப்பாடு. இது உடனே செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடு இது. இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.